ஹாய்மா. இப்போ நம்ம ராகி மால்ட் அப்படின்ற ஒரு ரெசிபி தான் நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ராகியை நல்லா கடையில் வாங்கி ஒரு 10 தடவைக்கு மேலே அதை கழுவி சுத்தம் பண்ணி 12 மணி நேரத்துக்கு மேலே அதை நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை 2 நாள் முளைக்கட்டி வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முளைப்பு நிறையா வந்திருக்குங்க. இதை நம்ம இப்போ எடுத்து காய வைக்க போகிறோம். இப்போ எனக்கு என்னுடைய ஏஜ் ஒரு 53 53 வயசாகுது எனக்கு. நான் சின்ன வயசில் கிட்டத்தட்ட நான் 1வது படிக்கும் பொழுது எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்ச வயசுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு டின்னில் இருக்கும் ராகி மால்ட்டுன்னு. அந்த காலத்தில் இப்போ அமுல் டின் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ராகி மால்ட்டு டின்னில் வந்திருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்காது. அது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் எனக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது எனக்கு ஆற்றி கொடுப்பாங்க ராகி மால்ட்டுன்னு. அதே சுவையில் தாங்க, நல்ல ஒரு டேஸ்டியான சுவையில் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ராகி மால்ட்டும் இருக்கும். அது இது பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கிறது தான். எப்படின்னா, நம்ம வீட்டில் செய்கிறதும் இருக்கும், கடைகளில் ராகி மால்ட்டுன்னு டின்னில் அமுல் பாட்டில் மாதிரி, அமுல் டப்பா மாதிரி விற்றுருந்துருக்கு. நான் பார்த்துருந்துருக்கேன். என்னுடைய ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ரீசெண்டாக கடைகளில் அந்த மாதிரி ராகி மால்ட்டு அந்த டின்னில் பழைய காலத்து மாதிரி விற்கிதா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நிறைய ராகி மால்ட்டு இந்த அட்டை பேக்கிங்கில் வந்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வெயிலில் 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 50 கிராம் வீதம் நம்ம அது உள்ள பாதாமும் சேர்த்து நம்ம ராகியையும் காய வச்ச ராகியவும் நம்ம வறுத்துட்டு நம்ம மில்லில் கொண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கூழாகவும் கிண்டிக்கலாம், இல்லை களியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். இதுவும் சுகர் இருக்கிறவங்க கூட நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். அதை இதில் பார்த்திங்கன்னா, முளை கட்டுனதுனால நிறைய புரதச்சத்து நிறையா இருக்கும். அது கூட நம்ம கொஞ்சம் பாதாமும் சேர்த்துக்கிறோம். வளர்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை சர்க்கரை இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இது தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி தான் 2-3 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளரில் லம்ஸ் இல்லாமல், இந்த முட்டையெல்லாம் கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா ஆற்றிட்டு தண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் கொதிக்க வைக்கிறோம். அதில் இந்த கலந்த தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ராகி எடுத்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் சிம்மில் வச்சு. அது வெந்து கஞ்சி பதத்துக்கு வரணும். அந்த வெந்ததுக்கப்புறம் ஒரு வாசம் வரும். அந்த ராகி வெந்ததுக்கப்புறம் ஒரு வாசம் வரும். அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை பாலோ சேர்த்து குடிக்கலாம். இல்லை இது நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்க வேண்டாம்னா லைட்டாக உப்பு கலந்து கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம். இதையே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பவுட்ரு போட்டு தண்ணி கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சு கிண்டி களியாகவும் சாப்பிடலாம். எப்படியோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடை. இதுவும் அதே மாதிரி தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தாங்க. இதுவும் நம்ம இதை மாதிரி யாரும் செய்ய முடியாதவங்களுக்கு நம்மளும் செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலான்னு இருக்கோம். உங்களுடைய பேராதரவு இந்த சேனலுக்கு கிடச்சிச்சின்னா, அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, நாங்கள் இதை விட இன்னும் சிறப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூம்மா.